யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுட சுட சாதம் போட்டு அது கத்திரிக்காய் காரக்குழம்பு போட்டு வத்தலோ இல்லை அப்பளமோ போட்டு தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் எப்படி செஞ்சேன்னா, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, 2 பல்லு பூண்டு, இதெல்லாம் வதங்கிட்டோன்னு ஒரு வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் வதங்கினோடனே கொஞ்சமாக வேர்க்கடலையை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஆறினோடனே அதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1 பழுத்த தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கறிவேப்பிலை இது போட்டு வதங்கினோடனே வெங்காயம் போட்டு வதங்கட்டோன்ட்டு கத்திரிக்காவும் 2 ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு இந்த விழுது அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை கலந்துட்டு சூடு நல்லா ஆனோடனே அதுக்கப்புறம் அந்த தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி அதுலேயும் அதை ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டுன்னு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.